சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், வேலையில ஆள் இல்லாத நேரத்துல கூட ஆனந்தி மிஷின்ல உட்கார கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அவ வேலையில என்ன சார் தப்பு பாத்தீங்க? சொல்லுங்க சார். அதானே, சும்மா கூட்டி பார்க்க வைக்கிறதுனால யாருக்கு என்ன சார் லாபம்? சார், நிஜமாவே இந்த கம்பெனிக்காக இவ்வளவு நாள் நீங்க உண்மையா உழைச்சிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நல்லது உங்க நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நீங்க விசுவாசமானவருங்கிறது உண்மைன்னா ஆனந்திய மிஷின்ல உட்கார வைங்க சார். ஏய், என்னடா என்ன இன்னைக்கு ஒரேடியா எல்லாரும் உணர்ச்சி பொங்க பொங்க பேசுறீங்க? இந்த கருணாகரன் எந்த முடிவெடுத்தாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். என் விசுவாசத்தை நிரூபிக்க இவளை எதுக்குடா நான் மிஷின்ல உட்கார வைக்கணும்? யாரா இவ? பெரிய சீஃப் டெய்லரா? எத்தனை கார்மெண்ட்ஸ்ல போய் வேலை பார்த்திருக்கா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவளுக்கு? ஒரு சாம்பிள் பீஸ அயன் பண்ண துப்பு இல்ல, கருக்கி எடுத்துட்டு வரா. ஒரு பிசுறு ஒழுங்கா வெட்ட தெரியுமா இவளுக்கு? இவ்வளவு பெரிய ஆர்டர் இருக்கு, இவ தச்சுதான் அப்படியே இந்த கார்மெண்ட்ஸ்க்கு பெரிய பேர் வந்துற போதோ. ஆனந்தியா தைக்க விட்டாதானங்க தெரியும். அவங்க நல்ல திறமையானவங்க சார். எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க தைக்கிட்டு விடுங்க சார். முடியாதுடா. நீ இல்ல, எவன் வந்து சொன்னாலும் இவ மெஷின்ல உட்காரலாமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான். உனக்கு வேலை நடக்கணும்னா வெளியாளுங்க 10 பேரை இறக்கணும்னு நான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச மதிக்காம நீயா ஒரு முடிவெடுத்தல. இப்போ அனுபவி ராஜா, அனுபவி. சார், கடைசியா கேக்குறேன், ஆனந்திய மிஷின்ல உட்கார வைக்க அலோவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? என்ன தம்பி, மிரட்டி பாக்குறியா? நீங்க எல்லாரும் விட்டுட்டு போனாலும் இதே ஆர்டர வெளியாட்களை கூப்பிட்டுட்டு வந்து என்னால முடிச்சு காட்ட முடியும். நீ முடிஞ்சத பாத்துக்க. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல சார். ப்ரொடக்ஷன் நின்னாலும் பரவாயில்ல, பேரு கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆனந்தி மெஷின்ல உட்காரக்கூடாதுன்னு நீங்களே முடிவெடுக்கும் போது எனக்கு என்ன சார்? நாங்களும் ஒரு முடிவெடுக்கிறோம். ஆனந்தி மெஷின்ல உட்காராம இங்க யாருமே மெஷின்ல உட்கார மாட்டாங்க. இதான் உன் முடிவா? ஆமா. எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. நாங்க எதுக்கு சார் போனோம்? நாங்க வேலையும் செய்ய மாட்டோம், இங்க இருந்து போகவும் மாட்டோம். ஏய், என்ன ரவுடித்தனம் பண்றியா? யார் சார், நாங்களா இல்ல நீங்களா? மகேஷ் சார் ரேவதி கல்யாணத்துக்கு அரியலூர் போயிருக்கிறதுனால தானே நீங்க எவ்வளவு தைரியமா இதை பண்றீங்க? அங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும். மகேஷ் சாரும் சாயந்தரம் வந்துருவார். அவர் வந்ததும் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா நாங்க போறோம். அது வரைக்கும் யாரும் மெஷின்ல உட்கார வேண்டாம். அன்பு வேணாம். என்னைய மெஷின்ல உட்கார வச்சா நல்லபடியா வேலை நடக்கும் தானே என்னைய உட்கார சொன்னீங்க. ஆனா இப்ப நான் உட்காரதுனால இந்த வேலை நிக்கும்னா நான் உட்காரல. இல்ல ஆனந்தி, நான் சொல்றேன். இல்ல அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆனந்தி, அன்பு எடுத்த முடிவு கரெக்ட். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்னைக்கு உன்னை மிஷின்ல உட்கார வைக்காம நாங்க யாரும் விட மாட்டோம். நீ எதுக்கும் பயப்படாத, உட்காரு. மிஷின்ல உட்காரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
இவர் தடுக்கிறதுனால என் திறமை வெளியே தெரியாமலே போயிடும்னு இவர் நம்புறாரு. ஆனா நான் நம்பல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா வரும்போது என் திறமை வெளியே தெரியும். அது இவர்னு இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. திறமைசாலிகளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சில சமயம் அது தள்ளி கூட போலாம். ஆனா திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளுக்காக தான் நாம காத்துட்டு இருக்கணும். இந்த மெஷின்ல உட்கார கூடாதுன்னு சொல்ற இதே கருணாகரன் சார் உன்ன மாதிரி ஒரு டெய்லரை நான் என் சர்வீஸ்லயே பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நாம இவ்ளோ கஷ்டப்படுறோம்னா அது இந்த கம்பெனிக்காகவும் மகேஷ் சாருக்காகவும் தான். அவருக்காக இந்த வேலைய நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுதான் அவருக்கு நாம கொடுக்கிற மரியாதை. தயவு செஞ்சு எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அன்பு, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அதே செய்வாங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. யாரா இவ? பெரிய சீஃப் டெய்லரா? ஒரு சாம்பிள் பீஸ அயன் பண்ண துப்பு இல்ல, கருக்கி எடுத்துட்டு வரா.